இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்ல நான் சாக்லேட் ப்ளம் கேக் பண்ண போறேன். சோ அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்களுக்கு சாக்லேட் ப்ளம் கேக் வேணாம், எனக்கு நார்மல் ப்ளம் கேக் தான் வேணும்னா நீங்கள் அதுக்கு வந்து சாக்லேட் நான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இது கொஞ்சம் ஒரு மைல்டான சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு தான் நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது வேணான்னா நீங்களும் அவாய்ட் பண்ணிக்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 21 days முன்னாடியே நான் வந்து நட்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன் ஆரஞ்ச் ஜூஸில். ஸோ இது உங்களுடைய சாய்ஸ் தான், கம்ப்ளீட்லி இது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை தான் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 21 days இல்லை 20 daysலாம் வந்து ஆக வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 1 hour பிஃபோர் வந்து என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டுட்டு ஆரஞ்ச் ஜூஸ் நான் வந்து நான் ஆல்கஹாலிக்லாம் செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு ஆல்கஹாலிக்கில் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆல்கஹால் ஊற்றி பண்ணிக்கலாம். நான் வந்து நான் ஆல்கஹாலிக்காக நான் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் 1 hour இல்லை ½ an hourக்கு முன்னாடியே வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு ஆரஞ்ச் ஜூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஊற்றிட்டு நீங்கள் ½ an hour இல்லை 1 hour பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அதில் வந்து கேக் பேட்டரில் அதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கேரமல் சிரப் ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். ஸோ நான் ஹை ஃப்ளேமில் தான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன், இல்லைனா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதனால தான் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ அது போயிடுச்சுன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சுகர் வந்து சீக்கிரமாகவே வந்து கரிஞ்சிடும், அதனால. ஸோ நான் இப்போ 1/3 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நெக்ஸ்ட்டு நான் 2 tablespoon ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் வந்து டபுள் மடங்காக தான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் நான் நிறைய நட்ஸ் சோக் பண்ணிட்டேன், அதனால நான் வந்து டபுள் மடங்காக பண்ணுறேன். இது வேணால் நீங்கள் வந்து கம்மியாக பண்ணுறீங்கன்னா, கம்மியாக நட்ஸ் சோக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் குறைச்சிடுங்க. அதாவது வந்து இந்த 1/3 கப் வந்து 2/3, அதாவது வந்து 2/3 கப் ஆட் பண்ணால் தான் நமக்கு 1/3. ஸோ எனக்கு 2/3 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிட்டு 1 tablespoon ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து கரைச்சிக்கோங்க. ஸோ இது நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு சுகர் நல்லா கேரமலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஒயிட்லேருந்து கொஞ்சம் எல்லோ மாறும். ஸோ அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டல் ஒயிட்டாக மாறும். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு எல்லோ கலரில் மாறும். அடுத்து நம்மளுக்கு வந்து ப்ரௌன் ஆகும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஹனி கலர் ஆகும். ஸோ இதில் நம்ம ப்ரௌன் கலர் வரும்போதே நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா ஹனி கலரில் வந்தால் சில டைம் வந்து நம்மளுக்கு வந்து அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது சுகர் வந்து கரிஞ்சிடும். அப்புறமா நம்மளுக்கு அதோடைய ஸ்மெல், டேஸ்ட் எல்லாமே வரும் கேக்கில். அதனால் நான் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமே எடுத்துருவேன். ஸோ இப்போ நமக்கு தெரியுதா நல்லா கலர் மாறிக்கிறது. ஸோ நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஏன்னா நம்மளுக்கு வந்து சுகர் கேரமலைஸ் ஆக. இங்கே பாருங்க நல்லா நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனது இப்போ நல்லா நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நல்லா நான் ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் இந்த கலர்லேயே நான் தண்ணி ஊற்றிடுறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1 கப் ஆஃப் வாட்டர் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன், நான் சமயம் தெளிக்கும். ஸோ நான் உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் நம்மளுடைய கேரமல் சிரப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம நல்லா கூல் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து திக்காகாது, ஏன்னா நம்ம வாட்டர் போட்டிருக்கோம், அதனால் நம்மளுக்கு திக்காகாது. ஸோ இதை நான் வந்து நெக்ஸ்ட்டு பேட்டர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ½ கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் அதே ½ கப்பில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரீஃபைண்ட் ஆயில் தான். இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம்.
1 டீஸ்பூன் ஆஃப் சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் நார்மல் ப்ளம் கேக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சாக்லேட் ப்ளம் கேக் செய்கிறதுனால நான் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் 2 கப்ஸ் ஆஃப் மைதா ஆட் பண்ணுறேன். ஸோ நான் நல்லா மைதாவை சீவ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் செகண்ட் கப்பும் ஆட் பண்ணி நான் நல்லா சீவ் பண்ணுறேன். நான் காட்டுறேன் சீவ் பண்ணிவிட்டு. நான் நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1/4 கப்பில் ஹாஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நல்லா சீவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் 1 டீஸ்பூன் ஆஃப் கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் 2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா. ஸோ இது வந்து நான் டபுள் மடங்காக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் half டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா சீவ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுடைய கேரமல் சிரப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் நேற்று நைட்டே என்னுடைய நட்ஸில் மைதாவை டஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் அது வந்து மேலேயும் நடுவுலையும் இருக்கும். இல்லைனா நம்மளுடைய நட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய பேனில் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கீழே போயிடும். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேனில் ஊற்றும்போது நான் காட்டுறேன். இப்போ நம்மளுடைய பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்மளுடைய ட்ரேவை நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறோன்னு பார்ப்போம். வாங்க. நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டுருக்கேன் ஓடிஜியை. ஸோ நான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கன்வெக்ஷன் மோடில் வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸ். அப்புறமா டபுள் சைடு ஹீட் வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இப்போ ப்ரீ ஹீட் பண்ணிட்டுருக்கோம் அவனை. ஸோ வாங்க இப்போ நம்மளுடைய பேனை ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சீஸ் கேக் பேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நல்லா நம்ம வந்து கீ இல்லைன்னா பட்டர் தடவிக்கலாம். ஸோ நான் கீ ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து எப்படி பேக் பண்ணுறதுலாம் வந்து நான் வந்து ஓடிஜியில் வச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அதை வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஓடிஜிலனா எப்படி வந்து பேக் பண்ணலான்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த பேட்டரை வந்து இந்த பேனுக்குள்ளே நான் வந்து சீஸ் கேக் பேன் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்கிங் பேப்பர் அதாவது பட்டர் பேப்பர் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு பிளேட் மாதிரி. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த பேனை இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதில் வைக்கிறேன்னா
இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிட்டு இதில் வச்சுட்டு நல்லா அழுத்தினோன்னா நமக்கு பிளேட்டும் கேக்கும் வந்துடும். ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தனியாக வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கேக்கை வந்து சீஸ் கேக் பேன்லேருந்து எடுக்கிறது. நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு வாட்டி. ஸோ இப்போ வாங்க நம்மளுடைய பட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளுடைய கேக் பேட்டரை நான் வந்து பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இதில் வேணுன்னா நீங்கள் வந்து மேலே நட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நானும் வச்சுக்க போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வால்நட்ஸ் மட்டும் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய ஓடிஜி நல்லா ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா கேக் பேட்டரை நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ நான் உங்களுக்கு பேக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து குக்கர் நான் இட்லி பாட்டில் எப்படி நீங்கள் வந்து பேக் பண்ண முடியும்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எல்லாம் இட்லி பாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து பேஸாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சால்ட்டை இனிமேட்டு உங்களால் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் குக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட் வச்சு திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ இதே இட்லி பாட்னா வந்து லாஸ்ட் சைஸ் இட்லி எடுப்போம்ல, அதை வந்து கவுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பேட்டரை வச்சுட்டு ஒரு 35 to half an hour வச்சு 35 இல்லை 40 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேக் ரெடி. ஸோ இப்போ நம்மளுடைய பேக்கிங்க்கு நான் கேக் வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளோட கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து உங்களுக்கான சீஸ் கேக் பேன்லேருந்து நான் எப்படி வந்து கேக் எடுக்கிறேன்னு காட்டுறேன். ஸோ அப்போ பார்க்கலாமாங்க. எக்ஸாம்பிள் வந்து கேப்டனா மேரி கிறிஸ்மஸ். நாங்கள் செஞ்ச கேக்கை எல்லாரும் டேஸ்ட் பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.